சிஃபின் போர், ஜமல் போர், இந்த விஷயங்களை விலாவாரியாக பேசும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலேயும் ஒரு தப்பான அபிப்பிராயம். அதே மாதிரி சிஃபின் போர் சம்பந்தமாக விலாவாரியாக பேசும்போது முஆவியா அவங்க மேலே ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிரானவர், குர்ஆன் சுன்னாவை பேணாதவர், இவர் மனம் போன போக்கில் வாழக்கூடியவர், ஒரு ஆடம்பரை விரும்பி, ஒரு புகழ் விரும்பி, இப்படிங்கிற மாதிரி குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராகவே வாழ்க்கை நடத்தினவர், பெரிய பெரிய அரண்மனையை கட்டியிருக்கிறாரு, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேசுகிறது. அதாவது ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வரலாறு அலி அவங்களுடைய வரலாறை அதிகபட்சமாக பேசி அங்கே என்ன நிகழும் அப்படின்னா, முஆவியா அவங்க மேலே கடும் அதிருப்தி, இவரெல்லாம் சகாபியே கிடையாது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தள்ளப்படுவோம். அவங்களுக்கே தெரியும் தள்ளப்படுவாங்க, நாங்கள் அப்படிலாம் பேசலையே அப்படிங்குவாங்க. பேசிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அலி அவங்க மேலே உள்ள பாசத்தினால என்ன பண்ணுறாங்க, பேசிட்டு இல்லை நாங்கள் அப்படி முஆவியா அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணவே இல்லையே, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் இந்த வரலாற்றை பேசக்கூட அதிகமான நபர்கள், சில பேர் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் உண்டு. ஆனால் அதிகமான நபர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா முஆவியா அவங்கள கடும் விமர்சனத்துக்கு உட்படுத்துவாங்க. அப்போ அந்த கடும் விமர்சனத்தை நம்ம உட்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? இப்போ கடும் விமர்சனம் முஆவியா அவங்கள பண்ணதுனால நம்ம ஈமான் உயரப்போதா? இல்லை அது மறுமையில் அலி ரலியல்லாஹு பாராட்ட போகிறாங்க நம்மளை பார்த்து, இந்த மாதிரி சிஃபின் போரில் முஆவியா அவங்க எனக்கு எதிராக இருந்தாங்க, இந்த வரலாறுலாம் நீங்கள் படிச்சுட்டு எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு மறுமையில் அது பாராட்டக்கூடிய அம்சங்கள் ஏதாச்சும் இருக்குதா? ஏதாச்சும் அறிவிப்புகள் அப்படி இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்போ அலி ரலியல்லாஹு கேரக்டரே வேறையாக இருக்கும். அலி ரலியல்லாஹு கேரக்டர் எப்படின்னா மிக உயர்ந்த பண்பு, மன்னிக்கும் போக்கு, நிதானம், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சஹாபியோடைய பேரை பயன்படுத்தி கடந்த கால வரலாறை பேசி ஒரு நபி தோழரை முழுக்க முழுக்க டேமேஜ் பண்ணுறது. முஆவியா அப்படின்னா சஹாபியே கிடையாதுங்க, பேச்சுக்கு ரலியல்லாஹு சொல்லிக்குவாங்க. இந்த வரலாறை ஷியாக்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. யாரக்குரிய எனக்கு தெரிஞ்ச வகைக்கும் 35-40 வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷியாக்களுடைய விஷயங்கள் இருக்குது. இந்த வரலாறு ஹதீஸ்கள்லேயே பொய்களை கலந்தவங்க ஷியாக்கள். அப்போ இந்த வரலாறுகளில் பொய், கற்பனை கதை, கட்டுக்கதைகளை கலப்பது மிக மிக எளிதான விஷயம். இந்த வேலையை நிறைய செஞ்சுருக்கிறாங்க. முஆவியா அவங்க ரொம்ப ரொம்ப கொடூரமான ஆள், அம்ர் இப்னு ஆஸ் அதை விட கொடூரமான ஆள், இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய புக்குகள் நிறைய இருக்குது. அப்போ அவங்களுடைய புக்குகளை பார்த்து தான் நிறைய விஷயம் பேசப்படுது. அவங்களுடைய புக்குகளை பார்த்து தான் சில பேர் சுன்னத் ஜமாத் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. பேர் முஸ்லீம் பேர் தானே, முஸ்லீம் பேராரும் இவங்க வரலாறு தானே தேவை, யார் எழுதுனா என்ன, அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வரலாறுகள் பேசுவதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த சம்பவங்கள் ஏன் நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு? முஆவியா அவங்கள மார்க்கத்தில் ஒன்றுமே தெரியாதா? முஆவியா அவங்கள பற்றி எத்தனை விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சட்ட நிபுணர் இவர். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடாதுங்கிற விஷயம் முஆவியா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். ஏன் அப்படி சூழல் வந்துச்சு? அப்போ சூழல் வேறு மாதிரியான சூழலாக இருந்துச்சு. உஸ்மான் அவங்கள கொலை பண்ணவங்க அலி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இருக்கும்போது இங்கே நியாயம் கிடைக்காதுங்கிற அடிப்படையில் உஸ்மான் அவங்களுடைய மனைவி அங்கே லெட்டர் எழுதுகிறாங்க, சிரியாவுக்கு லெட்டர் போடுறாங்க, இந்த மாதிரி பழிக்கு பழி வாங்கணும், இந்த ஆடை அனுப்புகிறேன், உஸ்மான் அவங்க அணிந்திருந்த ஆடை அனுப்புறது நீண்ட சம்பவம் இது. அப்போ இது எல்லாமே நடக்கும்போது தான் இங்கே முஆவியா அவங்க வேறு விதமாக நிலைப்பாடு எடுக்கிறாரு. இதை முகமது பின் மஸ்லமா எங்கே இருக்கிறாரு? இது ஏற்கனவே பேசியிருக்கிறோம். முகமது பின் மஸ்லமாவுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யாரை குழப்பம் தாக்கிறாலும் முகமது பின் மஸ்லமாவை தாக்காதுங்கிறாங்க. அபூ தாவூதுல ஹதீஸ் இருக்குது. இந்த முகமது பின் மஸ்லமா எங்கே இருக்கிறாங்க? முஆவியா அவங்க கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு, கொலையாளிகள் ஒப்படைங்க, நான் பையத்து ஃபர்ஸ்ட் ஆளாக பண்ணுறேங்கிறாங்க. அது மிஸ்வர் பின் மக்ரமாவில் நிறைய உரையாடல்லாம் இருக்குது. அதாவது முஆவியா அவங்களுக்கும் மிஸ்வர் பின் மக்ரமா, ஜரீர் பின் அப்துல்லா நிறைய உரையாடலாம் இருக்குது. உரையாடலாம் பார்க்கும்போது அதையெல்லாம் அப்படி மறைச்சிட்டு இவர் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிரானவர்,
இப்படிங்கிற கருத்தை வந்து சமுதாயத்தில் விதைக்கக்கூடிய வேலையை இந்த வரலாற்றை பேசக்கூடிய வீணா போனவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. வரலாறுன்னு சொல்லி இன்னைக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் ஈமான்னா என்னன்னு தெரியாது, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்தின் அடிப்படையில் எப்படி நடக்கும்னு தெரியாது, யாருக்கிட்ட ஹிஜாப் இல்லாமல் இருக்கலாம் அதுவும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்களே கோட்டை விட்ட சமுதாயத்திட்ட உட்காந்துக்கிட்டு இந்த வரலாறை பேசும்போது, இங்கே ஆல்ரெடி இஸ்லாத்துடைய அம்சங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணாத மக்கள்கிட்ட உட்காந்து பேசும்போது, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, முறையா இல்லை, இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பேசும்போது இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. மோவி அவங்க பண்ணது தப்பு, மோவி அவங்க குற்றவாளி, மோவி அவங்க நரகத்துக்கு போவாங்க, இப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போ இதையெல்லாம் என்னன்னு கேட்டால், மோவியா அவங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. சில தவறுகளும் செஞ்சுருக்க. நாம் வந்து மோவியா அவங்க தவறே செய்யலைன்னு சொல்லவே இல்லை. தவறு செஞ்சார், மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவர். பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. மோவியா அவங்களோட வரலாறை பார்த்தோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை மறைச்சு வரலாறுன்னு சொல்லி சொன்னால் வரலாறு ஆதரிக்கூட எல்லாத்தையும் எடுக்கணும் தானே. மோவியா அவங்க வந்து அலி அவங்கள்ட்ட போரிட்டது பிற்காலத்தில் சரின்னு சொன்னார் அவர். ஆமாம் 100% சரின்னு சொல்லி சொன்னாரா? அப்படி சொல்லலை. பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். பின்னாடி யோசிக்கும் போது தெரியும் இந்த பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதிகபட்ச நியாயம் எங்கே இருந்துச்சு தெரியும். பாவ மன்னிப்பு கேட்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்க மௌத்தா போக மாட்டாங்க. இப்போ இதையெல்லாம் உணராமல் மோவியா அவங்க அப்படியே வந்து இருந்தது மாதிரியும், மோவியா அவங்க வந்து முழுக்க குற்றவாளிங்கிற மாதிரியும் இப்படி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி விடுறாங்க. இது இவங்க பண்ணுற அயோக்கியத்தனமான பிரச்சாரங்கள். இந்த வரலாறை பேசக்கூடியவங்க தானும் வழிகட்டு பிற மக்கள் யார், அவன்கிட்ட நோன்பும் இருக்காது, தொழுகையும் இருக்காது, இஸ்லாத்தோட இன்ன பிற அம்சங்கள் இருக்காது, வெறுமனே வந்து பயான் இப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் பைத்தியம் பிடிச்சு திரியிறாங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரலாறு அறிஞ்சதுனால பெரிய இஸ்லாத்தை வந்து தூக்கி பிடிச்சோன்னு நினச்சிக்கிறாங்க. இஸ்லாம் படி கீழே விழுந்து கிடந்துச்சு, குரான் ஹதீஸை பேசி கீழே விழுந்து கிடந்துச்சு, இந்த வரலாறை பேசி நாங்கள் நிமித்தி வச்சிருக்கிறோம், இப்படி நினப்பு ஒன்றுமே இருக்காது. வருங்கால சமுதாயத்துக்கு சோதனை தான் விட்டுட்டு போய் மௌத்தா போவாங்க இவங்க. இந்த மாதிரி வரலாறை பேசக்கூடியவங்க குடும்பங்களில் தீன் இருக்காது, அடுத்த தலைமுறைக்கு சரியான விஷயத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. இவங்க காட்டிட்டு போனதில் என்ன, சண்டை சச்சரவு. மோவியா அவங்களுக்கு சண்டை, அலி அவங்களோட சண்டை, ஆயிஷா அவங்களுக்கு சண்டை. இந்த சண்டையை காட்டும் போது குடும்பங்களில் எப்படி நிம்மதி வரும்? குடும்பங்களில் வந்து குரானை உட்கார வச்சு, அதாவது குடும்பத்தில் உறுப்பினர்களை உட்கார வச்சு குரானை போதிக்கணும், ஹதீஸ்களை போதிக்கணும். இதை விட்டுட்டு இந்த வரலாறுல பேச போகிறேன், வரலாறுல தான் பாடம் இருக்குங்கிறத அந்த விஷயம் மறந்துட்டு, எனக்கு இந்த வரலாறு பிடிச்சிருக்குது, வரலாறுல அறிவுரை இருக்குன்னு அதெல்லாம் மறந்துட்டு, இந்த வரலாறு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் படிச்சிருக்கேனா, இந்த அறிஞர் சொல்லியிருக்காரு, எகிப்தில் இவர் சொன்னார், லிபியாவில் இவர் சொன்னார், அவர் சொன்னார், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசும்போது என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மோவியா அவங்களுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சியாளராக இருக்கும்போது இப்படி நடந்துக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு பக்கத்தை வந்து மோசமாக காட்டுறீங்க, சரி, அதில் பல விஷயங்கள் இருக்க செய்யும். அதில் போருங்கும்போது இப்போ நியாயம் அநியாயத்தை பேசக்கூடியவங்க எல்லாமே வந்து வெறுமனே நியாயத்தின் அடிப்படையில் எல்லா விஷயம் நிற்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க. இவங்ககிட்ட எவ்வளோ அநியாயம் இருக்குது. இந்த வரலாறை பேசக்கூடிய அநியாயங்கள் எடுத்தோம்னா அது நீளமாக போகும். மோவியாவும் யாரைக்கூட 40 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணுறாரு. 40 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்னராக இருக்கிறதே இப்போ 20 ஆண்டுகளுக்கு நெருக்கம். அதுக்கப்புறம் வந்து அசன் அவங்க வந்து ஒப்படைச்சதுக்கு யாரைக்கூட 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் சிரியாவில் இருக்கிறாரு. அந்த 40 ஆண்டுகால வரலாறில் ஒரு 10 விஷயம், ஒரு 5 விஷயம், ஒரு 20 விஷயம் காட்ட முடியும். இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணவருடைய லிஸ்ட் எடுக்கலாமா? எடுக்க தயாரா? அவங்க குடும்ப பின்னணியிலேருந்து எடுக்கலாமா? எடுத்து நாரி போயிடும். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்குள்ள அழுக்கு மூட்டைகளை வச்சுக்கிட்டு, பாவ சுமைகளை வச்சுக்கிட்டு மோவியா அவங்க பண்ணதை பார்த்தீங்களா, இவங்க பெரிய எல்லாம் நியாயவான்கள் மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது தவறான நிலைப்பாடு. அப்போ மோவியா அவங்க வந்து ஆட்சியாளராக இருக்கும்போது எந்த அளவுக்கு வாரி கொடுத்துருக்குறாங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. பொருளாதாரத்தை கணக்கு பார்க்காம நிறைய கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அபுதாபில் 2373 இருக்குது. அதாவது வந்து ஒரு புதையல் கிடைக்கிது, தங்க புதையல் கிடைக்கிது. புதையல் கிடைக்கும் போது ஒரு போர் டைமில் கிடைக்கும்போது அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தோழர் ஒருவர் தான் எங்களுக்கு தளபதியாக இருந்தார். அவரை மான் பின் யஸீத் ரலியல்லாஹு என்று அழைப்பார். அந்த குடுவையை அவரோட கொண்டு வந்து கொடுத்தேன். அதை அவர் முஸ்லீம்களுக்கிடையே சமமாக பங்கிட்டார். இவர் தான் கொடுக்குறாரு, அந்த குடுவையை கண்டெடுத்து கொடுக்குறாரு. அதில் தங்கம் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மோவியா அவங்க சொல்கிறாங்க,
அதாவது கூடுதல் பங்கு நஃபுல் என்பது மொத்த போர் செல்வத்திலிருந்து 5இல் ஒரு பகுதி பிரித்து எடுத்த பின்பு தான் வழங்கப்பட வேண்டும். அதாவது மொத்த பங்கு போட்டு 5இல் ஒரு பகுதி பிரித்ததுக்கு அப்புறம் தான் நாம் பங்கு போடணும் அப்படின்னு ரசூல்லா சொன்னதை செவிமடுத்திருக்கவில்லை. ஆனால் உமக்கு நான் கூடுதலாக கொடுத்துருப்பேன், ரசூல்லா சொன்னதுக்காக தான் இப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு தனது பங்கு இதிலிருந்து கூடுதலாக எனக்கு கொடுக்க முன் வந்தார். அப்போ அந்த புதையில் எடுத்த சஹாபிக்கு அவருக்கு கூடுதலாக கொடுக்கவும் தன்னுடைய பங்கு முடிவு பண்ணுறாரு. அப்போ என்னென்ன பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்த ஒரு விஷயம் நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிறைய ஹதீஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நபி வழிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. இதே அபூதாவுதில் 2378 ஹிம்யர் குலத்து மனிதரான சுலைம் பின் ஆமீர் அவங்க சொல்கிறாங்க, முஆவியா அவர்களுக்கும் கிழக்கு ரோமானியர்களுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட கால அளவிலான சமாதான உடன்படிக்கை இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போர் புரியக்கூடாது, நம்ம ஒற்றுமை, இந்த மாதிரி ஒரு சமாதான உடன்படிக்கை இருந்துச்சு. இந்நிலையில் ரோமானியரின் நகரங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த முஆவியா அவங்க ஒப்பந்த காலம் முடிவடைந்த கையோடு, அதாவது நெருக்கமானது முடிவடைந்த கையோடு ரோமர்கள் மீது போர் தொடுத்தார்கள். உடனே இப்போ இன்றைக்கி முடியுதுன்னா முடிஞ்ச கையோடு அவர் போர் தொடுக்கிறாரு. அப்போது அரபு குதிரையின் மீது அல்லது துருக்கி குதிரையின் மீது இருந்த ஒருவர் அல்லாஹு அக்பர் கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படல் வேண்டும், நம்பிக்கை துரோகம் கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தார். ஒருத்தர் குதிரையில் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு அல்லாஹு அக்பர்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி பேணப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கிறார், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ முஆவியா அவங்க யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் அம்ரு பின் அபஸா ரலியல்லாஹு அவங்களால் இருந்தாங்க. உடனே முஆவியா அவங்க அம்ரு பின் அபஸா அவரிடம் ஆள் அனுப்பி அழைத்து வர கூறினார்கள். அவர் வந்தவுடன் அது தொடர் விளக்கம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, என்ன விஷயம் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அம்ரு பின் அபஸா சொல்கிறாங்க, தமக்கும் ஒரு சமூகத்தாருக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை இருந்தால் அவர் ஒப்பந்தத்தின் காலக்கெடு முடிவடையும் வரையில் அல்லது உடன்படிக்கை சரிக்கு சரியாக அவரிடம் எடுத்தெரியாத வரையில் அந்த ஒப்பந்தத்தை கண்டிப்பாக குலைக்க வேண்டாம். இந்த ஒப்பந்த காலம் முடியணும், நல்லா முடிஞ்சிடணும், இல்லைன்னா அவங்க வரம்பை மீறி வரணும். அப்போ நாமளாக குலைக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை நான் செவியுற்றுன்னு சொல்லி அம்ரு பின் அபஸா சொல்கிறாங்க. அப்போ முஆவியா என்ன பண்ணுறாங்க, நான் அமீரு, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் இப்படிங்க பேசல. என்ன பண்ணுறாங்கன்னா உடனே முஆவியா அவங்க அந்த தாக்குதலை நிறுத்தி விட்டு உடனடியே திரும்பிடுறாங்க. அப்போ நபி வழியை சொன்ன கட்டுப்படக்கூடிய தன்மை இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி எங்கேயா இவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இந்த வரலாற்றை பேசக்கூடியவங்க இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி இல்லை அவர்கிட்டையும் நல்ல பழக்கங்கள் இருந்துச்சு, நபி வழிக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருந்துச்சு இப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அலி ரலியல்லாஹு அவங்கள தூக்கி முஆவியா அவங்கள தாழ்த்தணும், தரந்தாழ்த்து பேசணும், அவங்க நரகவாதம் சொல்லி காட்டணும். இதுதான் அவங்க நோக்கம். அது ஷியாக்களுடைய வழியில் நின்று இந்த வரலாற்றை படிப்பது, ஷியாக்களுடைய வழியில் நின்று வரலாற்றை போதிப்பது. இது தெரியறதில்ல, பேசக்கூடியவங்களுக்கு சில விஷயம் தெரியறதில்ல. இந்த வரலாறு எங்கேருந்து எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம், யார் எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நாம் ஒரு அறிஞரை ஆதரிக்கிறோம், அவர் சரி கண்டிருக்கிறாரு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நினச்சிக்கிட்டு பேசும்போது தான் பிரச்சனை வரும். இந்த ஹதீஸ் அபூதாவில் 2378 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமதியில் 1506 இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நபி வழியை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இவங்ககிட்ட ஏராளமாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அபூதாவில் 2559 ஒரு விஷயம் இருக்குது. அது ஏராளமான செய்திகள் இருக்குது. முஆவியா அவங்களுக்கு குறித்து ஏராளமான செய்திகள் இருக்குது. அபு மரியம் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் முஆவியா அவங்களிடம் சென்றேன். முஆவியா அவங்க ஆட்சியாளராக இருக்கும்போது இந்த அபு மரியம் அப்படிங்கிற போகிறாரு. போய் இன்னவரின் தந்தையே, அது அபு மரியமே, அல்லாஹ் உம்மால் எங்களுக்கு எவ்வளவு அருள் புரிந்துள்ளான் என்று சொன்னார்கள். இது முஆவியா அவங்க அவரை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லும்போது இது அரபுகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நோக்கில் சொல்லும் வார்த்தையாகும். அப்போது நான் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து செவிமடுத்த ஒரு நபி மொழியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அபு மரியம் அப்படிங்கிறவர் முஆவியா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த செய்தியை நான் சொல்கிறேன்னு சொல்லி. மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் யாரை முஸ்லீம்களின் விவகாரங்கள் ஒன்றுக்கு பொறுப்பாளராக, ஜனாதிபதியாகவோ ஆட்சி தலைவராகவோ படை தளபதியாகவோ நியமித்துள்ளானோ அவர் தேவையும் வறுமையும் இல்லாமையும் உள்ளவர்கள்
அணுக முடியாதவாறு தமது வாயிற்கதவை அடைத்து கொள்வாராயின் அல்லாஹ் அவருடைய தேவையின் போது, இல்லாமையின் போதும், வறுமையின் போதும் தன்னை அணுக முடியாதவாறு தடுத்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நான் செவி மடுத்துள்ளேங்கிறாங்க. அதாவது ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மக்களுக்கு வந்து வறுமை இருக்குது, இயலாமை இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னா அந்த ஆட்சியாளரை எப்போ வேணாலும் அணுகணும். அப்படி வந்து திறந்து வச்சிருக்கணும் வாசலை. அடைச்சி வச்சிங்கன்னா அந்த அரசருக்கோ, அந்த மன்னருக்கோ, அந்த ஹலீஃபாவுக்கோ ஒரு தேவை ஏற்படும் போது, ஒரு இல்லாமை ஏற்படும் போது அல்லாஹ் தன்னுடைய வாசலை தடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படி சொல்கிறாரு. இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுல வந்து 2559 இருக்குது. எதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமதியில் 1253 இருக்குது. இன்னும் பல நூல்கள் இருக்குது. இந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், அபு மரியம் சொல்கிறாரு, இதை அடுத்து இந்த செய்தியை நான் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, இதை அடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களின் தேவைகளை கவனிப்பதற்கென்று ஒரு மனிதரை நியமித்து விட்டாங்க. இந்த செய்தி ஹதீஸை சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, மக்களுடைய தேவைகளை அறிஞ்சு இவர்கிட்ட வந்து சொல்கிறதுக்குன்னு ஒரு மனிதரை நியமனம் பண்ணி விட்டாங்க. இவர் நபி வழியில் இருக்கிறாரா இல்லை எதிரான வழியில் இருக்கிறாரா? ஒரு செய்தியை மட்டும், ஒரு பக்கத்தை மட்டும் காட்டி, முஆவியா அவங்களோட ஒரு பக்கத்தை மட்டும் காட்டி மோசமானவர், கெட்டவர், இவர் வந்து அலி அவங்களுக்கு எதிராக நின்னவர், நரகவாதி இப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடியவங்க இந்த செய்தியை வந்து ஒரு தடவை எடுத்து காட்டட்டும். இந்த மாதிரி செய்தி வேறு செய்தி காட்டுவாங்க, மிக்தாம் அவங்களுக்கும் முஆவியா அவங்க நடந்த உரையாடலை காட்டுவாங்க. இந்த செய்தியை வந்து இது அபூதாவுதில் தானே இருக்குது. இந்த செய்தி எப்பேற்பட்ட செய்தி? ஒரு செய்தியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி அபு மரியம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே மக்களுடைய தேவையை வந்து கவனிப்பதற்கென்று ஒரு மனிதரை வந்து நியமனம் பண்ணாங்க. இப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ இது வந்து ஏன் இந்த செய்தி வந்து மறைக்கிறாங்க? முஆவியாவை மட்டம் தட்டணும், இதுதான் நோக்கம். இதே அபூதாவுதில் 2562 இருக்குது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்க முஆவியாவோட ஆட்சி காலத்தில் முஆவியா அவங்கள சந்திக்க போகிறாங்க. சந்திக்க போகும்போது அப்போ முஆவியா அவங்க கேட்குறாங்க, அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, நீங்கள் வந்த நோக்கத்தை எனக்கு தெளிவுபடுத்துங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்து தெளிவுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அதாவது வந்து போரிடாமல் கிடைக்கிறதுல செல்வம், போரிடாமல் கிடைக்கிற செல்வத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, விடுதலை செய்யப்பட்ட அடிமைகளுக்கு முதலில் தர வேண்டும். ஒரு விடுதலை செய்யப்பட்ட அடிமை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு முதல்ல தர வேண்டிய. ஏன்னா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு முதலாவதாக வரும் செல்வங்களை விடுதலை செய்யப்பட்ட அடிமைகளுக்கே முந்தி கொடுப்பதை கண்டுள்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதுக்குன்னு கேட்டால், இந்த செய்தி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்ல வராரு. குறிப்பாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்த நபி தோழர் அவர் ஒரு செய்தியை சொல்ல வரும்போது, என்ன நோக்கத்துக்காக நீ வந்திருக்கிறீங்க, செய்தியை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ போரிடாமல் கிடைத்த செல்வத்தை என்ன பண்ணணும் ஒரு மேட்ரை சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த அடிப்படையில் செயல்படுவார். ஏன்னா இந்த ஹதீஸ் அதுக்கு தான் நம்ம ஆதாரம் காட்டினது. 2559 வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு செய்தி நபி வழியை சொன்ன உடனேயே அவர் கட்டுப்பட்டு நடக்கிறாரு. அதே மாதிரி தான் இவருடைய நடவடிக்கை வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தியெல்லாம் வந்து மறைச்சிடுறது, இந்த செய்தியெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது. அப்போ இந்த செய்தியில் கண்டுக்காமல் விட்டுட்டு தான் இவங்க முஆவியா அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் வந்து 4244 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மக்களுடைய குறைகளை, அந்தரங்க குறைகளை துருவி ஆராய்ஞ்சா அவர்களை நீர் சீரழித்து விட்டீர் அல்லது அவர்களை சீரழிக்க முனைந்து விட்டீர். ஒருத்தர் ரகசியமாக ஒரு விஷயம் செய்கிறாரு, அது அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், அதை படி நுணுக்கி பார்த்து அவர் மறுபடி வழிகேட்டில் தள்ளுற மாதிரி பண்ணிடாதீங்கிற கருத்தில் வந்து உள்ள செய்தி. இதை முஆவியா அவங்க தான் அறிவிக்கிறாங்க, இதனோட அறிவிப்பாளர். இது அபூ தர்தா அவங்க சொல்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லிட்டு அபூ தர்தா சொல்கிறாங்க, இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து முஆவியா அவங்க செவியுற்றாங்க, இதன் மூலமாக உயர்ந்த அல்லாஹ் அவருக்கு பயனளித்தான். ஒரு செய்தியை வந்து முஆவியா அவங்க சொல்கிறாங்க, மக்களோட அந்தரங்க குறைகளை வந்து துருவி ஆராய்ஞ்சிங்கன்னா அவங்கள சீரழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி. இந்த செய்தியை வச்சு முஆவியா அவங்க தான் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. இந்த செய்தியின் வாயிலாக முஆவியா அவங்க பயனடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து யார் சொல்கிறா, அபூ தர்தா அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, நபி வழி பிரகாரம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுல அவங்க தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த தெளிவாக இருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தெளிவில்லாத மாதிரியும்
நபி வழிக்கு எதிராக அவங்க நடந்துக்கிட்டது மாதிரி காட்டுறாங்க. அப்போ இதே மாதிரி இப்போ வந்து புகழ விரும்பாமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு சபையில் அபு மிஜ்லஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க, முஆவியா அவங்க வராங்க. அப்போ இப்னு ஜுபைர் அவங்களும் இப்னு ஆமீர் அவங்களும் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ வந்து இப்னு ஆமீர் வந்து முஆவியா அவங்க வந்த உடனே இது பல அறிவிப்புகள் இருக்குது, இப்னு ஜுபைரை எந்திரிச்சதாகவும் இருக்குது. இந்த அறிவிப்பில் இப்னு ஆமீருங்கிற எந்திரிக்கிறாரு. அப்போ வந்து இப்னு ஜுபைர் அவங்க அமர்ந்திருந்தா எந்திரிக்கல. அப்போ முஆவியா அவங்க சொல்கிறாங்க இப்னு ஆமீர் அவர்களிடம், அமருங்க, உட்காருங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக மற்ற மனிதர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் மறுமையில் தனது இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் என்று கூறியதை நான் செவியுற்றுள்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, புகழ விரும்பாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த செய்திகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால் அப்படி கடந்து போயிடுறோம். இந்த செய்திகளை வந்து கடந்து போயிட்டு வந்து நிறைய செய்திகள் வந்து அவருக்கு எதிராக உள்ள செய்திகளை தான் பேசுறது. அதே பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் நிறைய செய்திகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமதியில் ஒரு செய்தி, ஒரு ஹதீஸை பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் நம்ம மேற்கோள் காட்டுறது என்னென்னா, முஆவியா அவங்களுடைய ஒரு பக்கத்தை காட்டி குற்றவாளி ஆக்குறாங்க, இன்னொரு பக்கத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மேற்கோள் காட்டுறோம். அப்போ வந்து முஆவியா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம், சுஃபை அப்படிங்கிற சொல்கிறாரு, நான் மதீனாவுக்கு சென்ற போது அங்கே ஒரு மனிதரை சுற்றி திருமதியில் வந்து 2304 மக்களை சுற்றி வந்து ஒரு குழுமி இருந்தாங்க. இவங்க வந்து ஒருத்தரை சுற்றி மக்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, இவர்கள் யார் அப்படின்னு கேட்டேன். இவர் தான் நபி தோழர் அபூ ஹுரைரா அப்படிங்கிறாங்க. ஒரு நீளமான செய்தி இது. அப்போ நபி தோழர்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட போனேன், அருகில் சென்று அமர்ந்தேன். அப்போ அபூ ஹுரைரா அவங்க மக்களுக்கு நபி மொழிகளை அறிவித்து கொண்டிருந்தார், நபி மொழிகளை சொல்கிறாரு. அப்போ அவர் நபி மொழிகளை அறிவிப்பை நிறுத்தி அமைதியான தனிமையில் இருந்தாங்க. அப்போ நான் போய் வந்து அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அபூ ஹுரைரா அவங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைவில் அவங்க சொன்ன செய்தியிலேருந்து ஒரு செய்தியை சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்லும்போது அழுகிறாங்க, துக்கம் மேலிட்டு மயக்கம் போடுறாங்க அந்த செய்தி. அப்போ சிறிது நேரம் அப்படி மயங்கிய நிலையில் இருந்தாங்க. ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்ல முடியல, அவங்களுக்கு மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க. மயக்கம் தெளிந்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்லத்தில் வைத்து எனக்கு அறிவித்த ஹதீஸ் ஒன்றை உமக்கு நான் நிச்சயம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீளமான ஹதீஸை வந்து சொல்கிறாங்க. அது என்ன, மறுபடியும் 3 தடவை மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்க. அப்போ என்ன செய்தி அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மறுமை நாள் நிகழும் போது வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் தன் அடியார்களை தீர்ப்பு வழங்குவதற்காக இறங்குவான். அப்போது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் முழந்தாளிட்டபடி நிற்பாங்க. அப்போது குர்ஆனை மனநமிட்ட மார்க்க அறிஞர், அது அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட உயிர் தியாகி, அதிகமாக செல்வம் பெற்றிருந்த செல்வர், இந்த 3 பேர்த்த அல்லாஹ் விசாரிப்பான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை சொல்கிறதுக்கு முன்னாடி மயக்கம் விடுறாங்க 3 தடவை அபூ ஹுரைரா அவங்க. அப்போ இந்த ஹதீஸ் நீளமான ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ் வந்து அறிஞர் அல்லாஹ் முதல்ல விசாரித்து அவர் வந்து புகழுக்காக தான் வந்து அறிஞராக இருந்தாருங்க, நரகத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி பார்த்து செல்வந்தரும் அதுக்காக புகழுக்காக தான். அதே மாதிரி வந்து ஒரு போரிட்ட ஜிஹாதில் வந்து கலந்து அதே மாதிரி வந்து அவரும் வந்து உலக நோக்கம். அப்போ இவரும் வந்து நரகத்துக்கு போயிடும் கருத்தில் அந்த ஹதீஸ் இருக்குது. அப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டு, இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு சுஃபை பின் அல் பஹ்லி அவங்க முஆவியா அவர்களுக்கு வாள் தயாரித்து கொடுக்கும் கொல்லராக இருந்தார். இந்த அறிவிப்பாளர் யாருன்னா, முஆவியா அவங்களுக்கு வாள் தயாரித்து கொடுக்குற கொல்லராக இருந்தார். அப்போ அவர் முஆவியா அவங்ககிட்ட போகிறாரு. முஆவியாவோட ஒரு மனிதர் வந்து அபூ ஹுரைரா அவங்க அறிவித்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறார். அப்போ வந்து முஆவியா அவங்க சொல்கிறாங்க, ஒரு நற்செயலை பேருக்கும் புகழுக்கும் செஞ்ச ஒரு மார்க்க அறிஞர், ஒரு செல்வந்தர், உயிர் தியாகி ஆகிய இம்மூவருக்குமே இந்த நிலை எனும்போது மற்ற மக்களின் நிலை என்ன? இந்த செய்தியை சொன்ன மாத்திரம் என்ன சொல்கிறாரு, ஒரு மார்க்க அறிஞர் அவருக்கு இந்த நிலைமை, ஒரு செல்வந்தருக்கு இந்த நிலைமை, ஜிகாதில் பங்கெடுத்து மரணித்தவர் அவருக்கு இந்த நிலைமை அப்படிங்கும்போது மற்ற மக்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு முஆவியாவும் கடுமையாக அழுதாங்க. எந்த அளவுக்குனா, அவர்கள் மௌத்தா போயிடுவாங்களோ, இறந்து விடுவார்களோ என நாங்கள் எண்ணினோம். அப்போது நாங்கள் இந்த மனிதர் நம்மிடம் ஒரு தீங்கையே கொண்டு வந்துள்ளார் என்று பேசிக்கொண்டோம். இந்த செய்தியை அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படி நாங்கள் நினச்சோம். அந்த அளவுக்கு வந்து முஆவியாவும் கடுமையாக அழுதாங்க. அவங்க இந்த கேரக்டர் காட்டப்படுதா சமுதாயத்தில்? காட்டப்படுறது இல்லை. கொடூரமானவர், ஆட்சிக்காக தான் இதை பண்ணார்,
ஹிலாஃபத்தை உடைச்சாரு, அவருக்கு பதவி வெறி, புகழ் விரும்பி இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர இந்த மாதிரி செய்தியை சொல்லி 2 இது இருக்குது, இந்த மாதிரி நடந்தது தவறு தான், இதை பேலன்ஸ் பண்ண மாதிரி பேசக்கூடிய பேச்சாளர் ரொம்ப ரொம்ப குறைவு. வரலாற்றில் அப்படி வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிறகு மயக்கம் தெளிந்து முஆவியா ரலியல்லாஹு மயக்கம் தெளிஞ்சு முகத்தை துடைத்து கொண்ட முஆவியா அவர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உண்மையே உரைச்சாங்க என்று கூறிட்டு பின்வரும் இறை வசனத்தை ஓதி காட்டினாங்க. குர்ஆனில் நாலேஜ் உள்ளவங்க இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, சட்ட நிபுணர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சட்டத்தை நல்லா அறிஞ்சவங்க. யார் இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தை மட்டும் விரும்புகிறாரோ அவர்களுக்கு அவருடைய செயல்களின் பலன்களை இங்கேயே நாம் முழுமையாக வழங்கி விடுவோம். ஒரு வழிபாடு செய்கிறோம், ஒரு நல்ல அமல்கள் செய்கிறோம், எதுக்காக? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி சொர்க்கத்தை அடையணுங்கிறதுக்காக செய்யணும். இல்லை இந்த உலகத்துடைய கவர்ச்சியை நாடி புகழை விரும்பி ஒருத்தர் செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த உலகத்திலே வழங்கிடுவோம் முழுமையாக. அவர்கள் நாம் பலன் வழங்குவதில் குறை செய்யப்பட மாட்டாது, இங்கே எல்லாமே கொடுத்துருவோம். ஆனால் அவர்களுக்கு மறுமையில் நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று கிடைக்காது. அவர்கள் செய்தவை அங்கே அடியோடு அழிந்துவிடும், அவர்கள் செய்து கொண்டிருந்த வீணாகிவிடும். 11வது சூறால 15வது வசனம் 16வது வசனம் இதை மேற்கோள் காட்டுறாரு. அந்த ஹதீஸுக்கு ஆயத்தை வச்சு பொறுத்துறாரு. அப்போ ஒரு அமல் செய்யும்போது அந்த அமல் வந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடாமல் உலகில் ஆதாயம், இந்த எனக்கு சுயநலம் இப்படிங்கிற மாதிரி செயல்படும் போது அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது, மறுமையில் கூலி கிடைக்காது. கருத்தில் உள்ள வசனத்தை ஆதாரமாக காட்டுறாரு முஆவியா அவங்க. அப்போ முஆவியா அவங்களுடைய நடைமுறை வந்து எதை காட்டுதுன்னா, அவங்க குர்ஆன் ஹதீஸில் நாலேஜாக இருந்திருக்கிறாங்க. நாலேஜாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டின் பிரகாரம் சில விஷயம் தவறாக செஞ்சுருந்தாலும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு மௌத்தா போயிருக்கிற அந்த சூழல் அதிகமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட மனிதரை வந்து நரகவாசி மாதிரி காட்டுறது நம்மளை வந்து நரகத்துக்கு தான் அழைச்சிட்டு போகும். அப்போ கேரக்டர் எப்படி இருக்குது? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படக்கூடிய கேரக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவரை கொண்டு நிப்பாட்டி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக நடந்த முஆவியா பேசுறது, இந்த வரலாறுகளை பார்த்ததின் விளைவு. வரலாறை எப்படி வந்து பார்க்கணும் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம், அதை உடைச்சிட்டு அந்த வரைமுறைகளை தகர்த்துட்டு பேசும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேச முடியும். அப்போ அதே முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது மதீனாவில் ஒருவர் சொல்கிறார், மதீனாவாசியில் ஒருத்தர் சொல்கிறாரு, முஆவியா அவங்க வந்து இது வந்து திருமதியில் வந்து 2338 முஆவியா ரலியல்லாஹு அவங்க இறை நம்பிக்கையாளர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். இவர் வந்து ஆட்சியாளராக இருக்கும்போது கடிதம் எழுதுகிறார். அதில் சொல்கிறாரு, எனக்கு அறிவுரை கூறி சுருக்கமாக மடல் ஒன்றை எழுதுங்கள், விரிவாக எனக்கு அறிவுரைகள் கூற வேண்டாம் என்று கேட்டிருந்தார்கள். சுருக்கமாக எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க, விரிவாக வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து முஆவியா அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன கடிதம் எழுதுகிறாங்க அப்படின்னா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ஆயிஷார்கள் எழுதுகிறாங்க. அப்போ ஒரு முழுக்க மோசமான ஆட்சியாளர், முழுக்க நரகத்துக்குரிய ஆளாக இருந்திருந்தாங்கன்னா பதிலாம் போட மாட்டாங்க. உங்கள் மீது வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அமைதி இறங்கட்டும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, இறை வாழ்த்துக்கு பின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் மக்களின் வெறுப்பை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் அன்பை தேடிக்கொள்கிறாரோ அவரை மக்களின் தொல்லையிலிருந்து காக்க அல்லாஹ்வே போதுமானவன். யார் அல்லாஹ்வின் வெறுப்பை பொருட்படுத்தாமல் மக்கள் அன்பை தேடுகிறாரோ அவரை அல்லாஹ் மக்களிடமே விட்டு விடுவான் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இவ்வளோ சுருக்கமாக சொல்கிறாங்க. அதாவது வந்து மக்களுடைய விருப்பு வெறுப்பை பார்க்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய திருப்தி எது அதை பார்த்து செயல்படுங்கிற கருத்தில் போட்டுறாங்க. அப்போ எதுக்கு போடுறாங்க இந்த லெட்டர்லாம்? ஸோ படிச்சுட்டு அவர் பொழுதுபோக்கு பயான் எதுக்கு கேட்குறோம்? பொழுதுபோக்கு. பயானுங்கிறது டைம் பாஸ், பயானுங்கிறது செயல்படுத்துறதுக்கான விஷயம் இல்லையாங்க. பயான் அப்படின்னாவே குர்ஆன் தான் பயான். இந்த பயானை தூக்கி போட்டுட்டு மனித பயானை கேட்குற விருப்பம் எப்போ வருதோ இது டைம் பாஸு. டைம் இருக்குது, ஒவ்வொருத்தர் டிவி பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, அப்படின்னு நம்ம பயானை பார்க்க வேண்டியது. அப்போ டைம் பாஸ் அடிப்படையில் ஒரு பயானை கேட்கும்போது எந்த பிரயோஜனமும் ஏற்படாது, எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. 2010 எப்படி இருந்தோமோ 2026 அப்படி தான் இருப்போம். இன்னும் 10 வருஷம் பயானுக்கள் அப்படி தான் இருப்போம். குர்ஆனை கையில் எடுத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு
வாழ்க்கையில் வந்து குர்ஆன் வந்து பிரதிபலிக்கும். வெறுமனே ஒரு நபருடைய பயான், இந்த அறிஞர் நல்லவர், இந்த ஸ்காலர் நல்லவர், இந்த ஸ்காலர் பேசுறது கரெக்டாக இருக்கும் இப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த மாற்றமும் வராது. அப்போ முஆவியா அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுறாருன்னு எதுக்கு எழுதுறாரு? டைம் பாஸா? நடைமுறைப்படுத்துவதற்காக. இது வந்து இந்த ஹதீஸில் வரலையே, இவர் வந்து நல்ல விதம் நடந்தாருன்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம அபூ தாவூதுல ஹதீஸை காமிச்சோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹதீஸ் அபூ மரியம் சொன்ன உடனே நடைமுறைப்படுத்துகிறாரு, அதுதான் ஒரு கேரக்டர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய திருப்தியா அல்லாஹ்வுடைய திருப்தியா அப்படின்னா அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது. இவருடைய விஷயங்களை பார்த்து அநியாயமாக தான் பேசப்படுது. ஒரு அலி அவங்களுடைய வரலாறை பேசி பாவத்தை சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய வந்து வரலாற்றை பேசக்கூடியவங்கள்ட்ட நிகழுது. இதே பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முஆவியா அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வஹி எழுதக்கூடியவராக இருந்தாங்க, பத்திரங்கள் எழுதக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. முஆவியா அவங்க அபூ தாவூதுல ஹதீஸ் இருக்குது, பல பத்திரங்கள் எழுதியிருக்கிறாங்க, வஹி எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நெருக்கமான தொடர்பில் இருக்கிறாங்க. அதே அபூ சயீதுல் குத்ரி அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் 5633 நாங்கள் பள்ளி வாசல் வட்டமாக அமர்ந்திருந்தோம். அப்போ முஆவியா அவங்க வந்து உட்காந்தாங்க. நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம், வட்டமாக உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன காரணம்னு சொல்லி கேட்டாங்க. அதில் குழுவினர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றுவதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முஆவியா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இதுக்கு தான் உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது குழுவினர் அல்லாஹ் மீது சத்தியமாக இதுக்காக தான் நான் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ முஆவியா அவங்க சொல்கிறாங்க, உங்கள் மீது சந்தேகப்பட்டு நான் வந்து சத்தியமிட சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் என் அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் எவரும் என்னை விட குறைவான ஹதீஸ்களை அவரிடம் அறிவிக்கவில்லை. இப்போ நெருக்கமான இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முஆவியா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெருக்கமாக இருந்தவங்க சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் படிச்சிருப்பாங்க, படிப்படை எடுத்திருப்பாங்க, நிறைய விஷயம் எடுத்திருப்பாங்க. எடுக்கும்போது ஒரு வரலாற்றில் ஒரு சில பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசும்போது அவர் மோசமான நபர்னு சித்தரிக்கப்படுது. சில விஷயங்கள் வந்து அலி அவங்களுக்கு எதிராக நடந்த விஷயங்கள் பல விஷயம் மாறுபாடு இருக்குது. ஆனால் முழுக்க குற்றவாளியா? முழுக்க குற்றவாளி வந்து 40 வருடம் அது அலி அவங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் ஆட்சி ஒப்படைக்கிறாங்களே, ஒப்பந்தம் போட்டு ஒப்படைக்கிறாங்க ஹசன் அவங்க. அதுக்கப்புறம் யாரோக்குரிய 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்துச்சா மோசமான ஆட்சியாக இருந்துச்சா? இதெல்லாம் பேசணும்ல. அப்போ அந்த ஆட்சியை பொறுத்தவரை நல்ல ஆட்சியாக இருந்துச்சு, மக்களுக்கு வந்து விரோதம் செய்யல, மக்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சியாக தான் இருந்துச்சு. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் ஆட்சி செஞ்சார். அந்த ஆட்சியில் சில முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா 20 வருஷம் ஆட்சி அப்படிங்கும்போது அதில் அங்கங்கே முரண்பாடுகள் இருக்க செய்யும். அவரோட நடவடிக்கை சில முரண்பாடுகள் இருக்க செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட விஷயங்களில் வந்து அவர் வெவ்வேறு கோணங்களில் செயல்பட்டிருந்தாலும் அதை கொண்டு வந்து பிரதானமாக நிறுத்தி இதையெல்லாம் இந்த செய்தியெல்லாம் மறைச்சிட்டு இது வந்து முஆவியா அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆட்சியாளர் அப்படின்னு ஒரு பக்கத்தை காட்டுறது. இது வரலாற்றில் வந்து மோசடித்தனமான பேச்சு, வரலாறை பேசக்கூடியவங்கள்ட்ட உள்ள மோசடித்தனமான பேச்சு. ஆனால் இந்த மாதிரியான பேச்சுகள்லேருந்து அவங்க வந்து விலகிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியை காமிச்சு மறுபகுதியை மறைக்கிறது யாருடைய வேலை? இல்லை யூதருடைய வேலை. அல்லாஹ்வுடைய வசனங்களில் வந்து ஒரு பகுதியை ஏற்றுக்கிட்டு மறுபகுதியை வந்து மறுப்பாங்க, நிராகரிச்சிடுவாங்க, கண்டுக்காமல் விட்டுருவாங்க. நயவஞ்சகர்கள் அப்படி தான், தனக்கு சாதகமாக இருக்கிற விஷயத்தை எடுத்துக்குவாங்க. தனக்கு சாதகமாக இருந்ததுன்னா தீர்ப்பு நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, பாதகமாக இருந்து வரமாட்டாங்க. அப்போ அதே வேலையை தான் வரலாற்றை பேசக்கூடியவங்களை அதிகமான நபர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதனால் முஆவியாவோட ஒரு பக்கத்தை மட்டும் காட்டி மறுபக்கத்தை காட்டாமல் விடுறது. ஒரு சில விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் காட்டி அவர் சமுதாயத்துக்கு வந்து பெரிய துரோகம் செஞ்சிட்டாரு, முஸ்லீம் உம்மத்துக்கு வந்து பெருமளவு துரோகம் செஞ்சிட்டாரு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணி அவரை குற்றவாளியாக நிறுத்தி ஒரு பக்கத்தை மட்டும் காட்டுறாங்க, மறுபக்கத்தை காட்ட மறுக்கிறாங்க. அதனால் இத்தகைய போக்குலேருந்து விலகிக்குமாறு நம்ம அன்பாக கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்